கையில பணம் வச்சிருக்கேன். போய் சொல்லாத. நிஜமா இல்ல. அது இங்கதா. இது எங்க அம்மா. அது கண்ணா வாடா. இந்த குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல். போனா கொடுக்க முடியாது. தா. உன் வலையில எங்க போயிடாத திரும்பி உங்ககிட்ட தான் வரும். கொடு. கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்குறேன். வாடா. வேண்டாம், நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. தொலைஞ்சு போயிடுத்து நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கே கொடுத்துருங்களேன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. உன் பேர் என்ன? சுப்பு. சுப்புலட்சுமி. இதப்பா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா அதை நீயே உன் கையால பண்ணு. புரியுதா? நீ பஸ்ல இருந்தது நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்காது. நீ ஐயர் வீட்டு பொண்ணு, பரதநாட்டியம் ஆடுற பொண்ணு, பாட்டு பாடுற பொண்ணு. இந்த ரோட்ல அடி தடி சண்டையெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான். உன்னோட 2 வயசு கம்மி. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு போய் லாக்கப்ல வச்சிருந்தாங்க. ராத்திரி எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 4 கான்ஸ்டபிள், 15 வயசு பொண்ணு அடுத்த நாள் வெளியே விட்டாங்க. வீட்டுக்கு போனா எடுத்தா போடவே மாட்டிக்கிட்டான். போனோம். அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு. 15 வயசு பொண்ணு. என்ன பண்ண சொல்ற? போதே பிடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் விட்டு அவன் கைய. இனிமே ஒரு பொண்ணு தொட முடியாது. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இந்த சூர்யா அப்படிதான். என்னாச்சு? ஏன் அழுகுற? கேக்குற இல்ல, ஏன் அழுகுற? பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆடு, அடித்தடி ஆடு. பிடிக்கல. இங்க பாரு, என்ன பிடிச்சிருக்கு. அதுக்கே ஆடுற? தெரியல. ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களாமே? நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டா என்ன வேணும்? இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்துருங்க, என் கூட வாங்க. எங்க? கோயிலுக்கு. உங்களை கூட்டி வரேன் வேண்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டாமா? அதான் வேண்டிட்டு இருக்கேன். கிளம்புங்க. சீனிவாசன் சார், தேவராஜன். தெரியும். என்ன? கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம். உங்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது.
நாங்க மோதிரம் வச்சு பேசுறதுதான் பழக்கம். கொண்டு வந்திருக்கோம். கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு. நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. நீங்க பொண்ணை கூப்பிட்டு வாங்க போதும். யாரு பையன்? சூர்யா. என் கூட பிறந்தவங்க மாதிரி. யாரு பொண்ணு? நல்லா இல்லை சார். வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். யாரு பொண்ணுன்னு கேட்கறது? உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்தாப்புறம். ஏ சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யாரு? அவன் அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன குலம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி கயிறு இல்லை, அவ்வளவுதான். சீனிவாசன் அவ என்ன விட நல்லவன், உங்களை விட நல்லவன். வேற என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி? பொல்லாத தகுதி. உனக்கு என்ன தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை கொட்டிட்டு இருக்க. பசின்னு யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன். நீ அவன் கொடுப்பான், கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏன்டா நல்லவன் சொன்னா உனக்கு புரியாதா? அவதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். விடுங்க. காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பூத்திட பாதி பார்த்திட பாவை ராதையோ. அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு. அவரை எடுத்து என்னால ஒண்ணுமே பேச முடியல. அடுத்த புதன்கிழமை. எதுவுமே பேச மாட்டீங்களா? யாரு கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா? யாரு? கலெக்டர். ஓ ஓ பண்ணிக்கோ. யார் வேணாம்னு சொல்றாங்க? ஏன் நிக்கிற? போ பண்ணிக்கோ. உனக்கு என்ன வேணும்? வெள்ளையா ஒரு தோல், 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதானே? போ பண்ணிக்கோ. நான் அவன் பின்னாடி சுத்துறேன். நான் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் அவன் தோலை சாஞ்சு அழுத. ஓடி. பேசாத, பேசினது போதும். அழாதே அழாதே. போ, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. போடி. போ.